வளைய புடுறா. வளைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் வைஷு. இன்றைக்கி நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி லுக் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, நான் ராதே மாதிரி ரெடியாக போகிறேன். ஹேர் டூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் ஹேர் டூ பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். மேக்கப் போடுறதை காமிக்கிறேன். ஹேர் டூ நான் பண்ண போகிறது எங்கள் மம்மி தான் பண்ண போகிறாங்க. அதனால் அதை நான் காமிக்க மாட்டேன். எனக்கே எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க பண்ணுறாங்க, நான் அப்போ பண்ணி முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். மேக்கப் போடுறதை காட்டுறேன். பாய். இது சொன்னால ஹேர் டூ பண்ணிட்டேன். ஜவுரி முடி வச்சுருக்கு. இதெல்லாம் என்னோட உண்மையான முடியெல்லாம் கிடையாது, ஜவுரி முடி. இதுலேயே பல செட்டிங் இருக்கும். கொஞ்சம் கண்ணாடிக்கிட்ட போனால் தான் வந்து உங்களுக்கு தெரியும். இருங்க, முடி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கொண்டை மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கொண்டையில் கொஞ்சம் வந்து செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நகை அதெல்லாம் வந்து வச்சு கொஞ்சம் செட்டிங் பண்ணலாம். அது அம்மாக்கிட்ட இருக்குன்னு இருக்காங்க, இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறான்னு இருக்காங்க. அதனால் இப்போ செக் பண்ணட்டும். நான் செக் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ மேக்கப் போட போகிறதில்ல, அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போட முடியும். இங்கே பாருங்கள், இந்த கொண்டை வச்சுருக்கேன். நான் சொன்னேன்னா இந்த கொண்டை ஆக்சுவலி வந்து ரியல் ஹேர்ஸ். இது இந்த கொண்டை கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ரியல் ஹேர், அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம வந்து போலி ஹேர் அதெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து எடுத்து நம்ம வச்சிடலாம். இருக்கான்னு பார்த்து வச்சிடலாம். காய்ஸ், அதெல்லாம் அந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கல. இந்த கொண்டைக்கு வைக்கிறது அதெல்லாம் கிடைக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், இப்போ நிறுத்திட்டேன். அது ஆனுவல் டேக்கு பண்ண பார்த்தீங்களா, அதோட அந்த நகை ஐட்டம்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் போட்டுக்கலாம். நெத்தி சுட்டி அது வந்து அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கேன். இப்போ நான் வந்து மேக்கப் பண்ணுறேன். என்னோட நீங்களும் சேர்ந்து மேக்கப் பாருங்க. ஓகேவா? மேக்கப் பாருங்க எப்படி பண்ணுறேன்ற பாருங்க. அதை நேம்லாம் சொல்கிறேன், எப்போ வாங்கினதெல்லாம் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு போயிருந்தேன்னா வந்து இந்த செயின் மேக்கப் போயிருந்தேன். அப்புறம் வந்து இந்த நகை செட் எங்கே இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாமிக்கு வந்து செயின் போடணும். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றது. பட் வேஷம்லாம் வந்து நான் டைம் போட்டிருக்கேன். பட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து கிருஷ்ணர் வச்சு கும்பிட்றது அப்படின்றனால வந்து எப்படி கும்பிடணும் அதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டுக்கணும். எங்களுக்கு தெரியாது இதெல்லாம், அதனால் அதெல்லாம் நான் கேட்டுட்டு இப்போ போய் நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இப்படி கரெக்டாக இருக்கா கிருஷ்ணன். நான் வந்து பாட்டி வீட்டில் நல்லா பார்ப்பேன், கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ நேரம். ஓகே, இப்போலாம் பிளான் பேச ரொம்ப நேரம் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே போடுறது மாய்ஸ்சரைசர். வந்து நான் வந்து லாக்மிலேருந்து வாங்கினது அப்படின்றதுனால எப்போ நான் வந்து அவ்வளோவா லாக்மி ப்ராடக்ட்ஸ்க்கு இதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மலாக நான் வந்து எப்போவுமே நல்லா இருக்குது, பிரைட்னஸாக இருக்குன்னா அது லாக்மி தான். கொஞ்சோண்டு எப்போவுமே மாய்ஸ்சரைசர்லாம் மோஸ்ட்லி கொஞ்சோண்டு தான் போடுவேன். எப்படி தெரியுமா, லைட்டாக அப்படி பார்ப்பேன். இதுவே எனக்கு அதிகம் கொஞ்சம் வந்து இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் இப்படி லைட்டாக. இது ஆக்சுவலி அதிகமாக எடுத்துகிட்டேன்றதுனால இதை போடுறேன். ஆனால் இவ்வளோதான் போடவே மாட்டேன். முடிய நான் ரொம்ப வந்து எப்படி விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. இதை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல, லைட்டாக வேணால் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜூம் பண்ணிட்டேன். ஓகேவா நினைக்கிறேன். ஓகே நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, ஓகே ஜூம் பண்ணிக்கிறேன். நான் அதை காட்டுறேன். இது ஆக்சுவலி பப்பாயா ஸ்மெல் அடிக்குது. டே க்ரீம் அப்படி விட்டமின் சி இதில் இருக்குது. மாய்ஸ்சரைசர் ஃப்ரண்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றணும். சன்ஸ்க்ரீனும் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் அதையும் விட்டுட்டாங்க. நம்ம நல்லாயிருக்கும். டே க்ரீம்னால் அதோட அடுத்தம் நம்மளுக்கு வந்து லைட்டாக எப்படின்னா சன்ஸ்க்ரீன் மாதிரி ஒரு இது பாருங்க. இதான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. 95 தான், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்ன போடுவேன்னா அதே லாக்மி பிராண்டில் ஃபவுண்டேஷன் வித் மாய்ஸ்சரைசர் இது போடுவேன். மாய்ஸ்சரைசர் போட்டது ஆனாலும் இதுலேயும் இருக்குது.
அதனால் இதையும் போடுவேன். எப்போவுமே நான் அதெல்லாம் போடுவேன். காட்டுறேன், அதை எடுத்து காட்டுறேன். இது ஆக்சுவலி காலியாக போகுது, வாங்கணும். இதெல்லாம் எப்போ வாங்கினேன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லி அழுத்து வாங்கினது. அம்மாவும் சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னது. நான் சூப்பராக மேக்கப் போடுவேன். மற்றபடிக்கலாம் இது ஆக்சுவலி கஷ்டப்பட்டு எடுக்கும். இப்போ யூஸ் பண்ணுறது இதெல்லாம், பட் யூஸ் பண்ணலனாலும் இது வந்து இப்போலாம் யூஸ் பண்ணுறதுல வந்து இப்போ வந்து எது யூஸ் பண்ணுன்னா புதுசாக இதுவாக இருக்குது. நான் வந்து எங்கள் அம்மாவோட வந்து இன்னொரு ஃபவுண்டேஷன் கிட் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லைட்டாக அந்த லைட் பின்சிங் கொடுக்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்கும். லைட்டாக இல்லை மாய்ஸ்சரைசர் கைஸ். நடுவில் இப்போ வீடியோ கட் பண்ணால் அம்மாவுக்கு கால் வந்துச்சு. நான் எக்ஸ்கியூஸ்மி கேட்டுட்டு வர சொன்னேன், பட் வந்துட்டாங்க. கொஞ்சம் அந்த பேசுகிறது கேட்கும். சாரி, எடிட் பண்ணி கட் பண்ணோன்னா ஃபுல்லாக கட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இதுவுமே வந்து வரக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பான்ஸ் வச்சு மச் பண்ணி விட்டுருங்க. என்னாச்சு மேக்கப் நினச்சி நல்லா மேக்கப் போடுறோம். ஏன்னா இதெல்லாம் தப்புனா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். தட்ஸ் ஆல். எனக்கு தெரிஞ்சதாக போடுறேன். நான் உங்களை பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி இந்த க்ரீம்லாம் போடும்போது. ஏன்னா பக்கத்தில் தான் கண்ணாடி. நீங்கள் வீடியோ எடுத்துருக்கேன்னா கண்ணாடி இங்கே தான் இருக்குது. அதனால் நான் அதை பார்த்து போடுறேன். உங்களையும் பார்ப்பேன், கவலைப்படாதீங்க. நான் வந்து இந்த க்ரீம்லாம் போடும்போது மட்டும் கொஞ்சம் வந்து இயர்ஸ் பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப பயம். நான் தப்பாக போட்டுட்டேன்னா யார் போடுறது? ரீமேக்கப்பிங் போடணும் அப்படின்றதுனால. பிம்பிள் பார்ட்ஸ் இருக்குது, பரவாயில்ல விடுங்க. ஆக்சுவலி சரியாக போயிட்டுருக்கு. மறுபடியும் மேக்கப் போட்டு அதை இது பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஜூமிங் வந்து குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அங்கே விண்டோ கிட்டே போகும்போது இங்கே வந்து ரொம்ப வந்து என்னோடய ஃபேஸ்லாம் தெரியுது. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஐ திங்க் ஸோ. இங்கே நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பண்ணுற ஒரே ஒரு தப்பு இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இங்கெல்லாம் போடலாம், இப்போயே நம்ம தேய்ச்சிட்டு கொடுப்போம். இந்த இடம் என்ன இடம் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கு இங்கே போடுவோம். அப்புறம் நம்ம டச்சப் பண்ணுவோம். நீங்கள் இந்த தப்பை முன்னாடியே ஒரு கொண்டை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி அந்த இடத்துல விடாமல் பண்ணணும். இப்போ வந்து நான் இங்கேயே விட்டுட்டு பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி முடியை எடுத்து பண்ணணும். இங்கே பண்ணும்போது மட்டும் லைட்டாக ஓகேவா? என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி வச்சுக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கோட் மூவிலேருந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு. ஸ்பார்க். யூஸ்வலி கேட்டோன்னே நீங்கள் ரொம்ப அப்படியே இதாகிடுச்சு. ட்ரெய்லர் ரொம்ப பார்த்து நான் வந்து அப்படியே ஜாலியாக இருக்கேன். எப்போ ரிலீஸ் ஆகும்? 10 days இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ஜாலியாக இருக்கேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். அதனால தான் நான் இப்படி இருக்கேன். இதான் நான் யூஸ் பண்ணுறது. நான் கொஞ்சம் கிட்ட வரணும் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு. இதான் நான் யூஸ் பண்ணுறேன். அம்மாவோடது கொஞ்சம் பழைய அப்படின்றத கொஞ்சம் தேஞ்சு இருக்கும். அதெல்லாம் விடுங்க, மேக்கப் பண்ணுங்க. என்னாச்சும் ஒரு நல்ல ஷேட் எடுத்துக்கணும். நான் அப்போ வந்து 626G தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் காட்டும். நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐவி அப்படின்றது இது யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். 303 அப்படின்றது இந்த நெக்கு கிட்ட மட்டும் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். இந்த ஷேட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் பாருங்கள். 303 ஐவி. நெக்ஸ்ட்டு வந்து 626D தான் சொன்னது. இப்போ 626D யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 626D அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது 626D அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெண்டுமே கரெக்ட் தான். நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா இந்த முடியாத ரொம்ப டக்கு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ப்ராப்பரான ஒரு ப்ரஷ். நான் வந்து இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போலாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த
அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு மூட மறந்துட்டேன். லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்ளை. நான் வந்து கண்ணாடி பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன பார்த்துக்கணும். இந்த இடம் முக்கியமாக. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அதே மாதிரி சைடு அது நிறைய கம்மலுக்கு அது அப்படியே எடுத்துடுங்க. எடுத்துட்டோன்னே இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இது வந்து வந்துடும் பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் சொன்னேன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்ணாடி பார்த்து பண்ணிக்கிறேன். வெண்ணிலா என்னை போல் ஒரு சுட்டி பெண் இந்த பூமியெல்லாம் சிறு 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 வந்து என் தோழி சாமந்தி இந்திக்கே எப்போதும் நானே. இது ஆக்சுவலி வாட்டர் ப்ரூஃப், அதனால் வந்து நான் வந்து இதை தைரியமாக போடுவேன். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே இது யூஸ் பண்ணுவேன். இதை நான் இது வரைக்கும் வந்து இதை சொன்னதில்லை. நான் இப்போ தான் சொல்கிறேன். எனக்கே இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது. வந்து அவங்க ஸ்வெட் ஆனாலும் ஒன்றாகாது. அதுக்காக தான் முக்கியமான பார்ட்டாக இதை யூஸ் பண்ணுறது. லாக்மியில் யூஸ் பண்ணுறேன். லாக்மி ஆக்சுவலி கொஞ்சம் வந்து வாட்டர் ப்ரூஃபாக நிற்க மாட்டேங்குது. அது வேர்த்தாக போயிடுது. பட் இதை நிற்கிது. நம்ம நினச்சி வந்து நல்லா மேரேஜ்க்கெலாம் கிராண்டாக போகணும்னு நினச்சோன்னா இது ஆக்சுவலி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அந்த இது எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் வந்துடும். இந்த வி மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆக்சுவலி நான் வந்து நேற்று வந்து ஷீன்ஷியா அந்த ட்ராயிங் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஷீனோட சிக்னேச்சர் ஒன்று போட்டிருப்பேன். நான் ஆக்சுவலி கரெக்டாக காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து என் கையில் வச்சுக்கிட்டே வந்து மொபைலில் வச்சுக்கிட்டே போனேன்னா அதனால் அது கரெக்டாக இருந்திருக்கேன். சாரி சொல்லலாம் பார்க்குறப்ப வந்து நான் மைக் யூஸ் பண்ண மறந்துட்டேன். அப்படியே அப்லோட் பண்ணதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ அப்படியே நானே அப்புறமா தான் பார்த்தேன். இதுவுமே அந்த தப்பை பண்ண மாட்டேன். அந்த சின்சான் ட்ராயிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமும் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆக்சுவலி அந்த மேக்கப் நல்லாயிருக்கும். ஒரு கிளாசிக் லுக் தரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐஸுக்கு ஐவி சொன்னால ஐவி யூஸ் பண்ணி வந்து ஐஸை கலரிங் பண்ணிக்கிறேன். ஒரே ப்ரெஷ் தான் எல்லாத்துக்கும். எங்கள் ஐவி எவ்வளோ பர்ஃபெக்டாக விட்டாலும் பார்க்கலாம். ஓகேவா? ஐவி பண்ணிட்டும் போடலாம். பண்ணிட்டு கொஞ்சம் அந்த அந்த இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த பர்ஃபெக்ட் செட். பார்த்தீங்களா? அது அழகாக தெரியுது. இப்போ வந்து நான் ஐக்கு வந்து நான் வந்து அழகாக வந்து இந்த கலரிங் வச்சுருக்கதை வச்சு போட்டு வந்து இப்போ பாருங்க ஐ எவ்வளோ பழிச்சு அந்த கிளாஸி லுக் தரத்துக்காக தான் பைக் இதை யூஸ் பண்ணுறேன்.
ஓகே என் காய்ஸ் இப்போ ஆக்சுவலி ஏன் நிறுத்துறேன்னா அம்மா வந்து கொஞ்சம் பால் மட்டும் எடுத்து போனாங்க, அதனால வந்து நிறுத்தினேன். அதனால் இப்போ வந்து இது எக்ஸஸாக கொஞ்சம் ஒட்டி கொடுக்கல எடுத்து லிப்ஸுக்கு போட்டுருந்தேன். ஓகேவா? இப்போ போட்டு முடித்தோடனே என்ன பண்ணணும்னா நம்ம ஐஷேடோ போட்டுடலாம். அழகாக இருக்கேன்னா சொல்லுங்கள். அவுட்புட் ஆனால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் போட போகிறது ஒரு பிங்க் ட்ரெஸ் அண்ட் பிங்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு வந்து லிப்ஸ்டிக் அண்ட் அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிங்க் ட்ரெஸ் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இது ஆக்சுவலி நான் பழைய மேக்கப் கிட் இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல மோஸ்ட்டாக. இது ஆக்சுவலி என்னவோ பண்ண அது இது இல்லை, இது ஆக்சுவலி அம்மா வாங்கி கொடுத்த மேக்கப் கிட். நெக்ஸ்ட் கிட் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுவும் ஆக்சுவலி மேக்கப் கிட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நெக்குக்கு போடுன்னு சொன்னேன். அது வந்து நல்ல பிரைட்ஸ் ஆக்சுவலி போட்டுக்கலாம். இந்த டைம் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நான் போடுறது பாவாடை சட்டைல அது வந்து கவர் ஆகிடும் நெக் அப்படின்னாங்கம்மா. கவர் ஆகலைனாலும் வேணான்னாங்க. நெக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஓகே அதனால விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து பவுடர் போட்டுக்கிறேன். இதில் இருக்க பவுடர் யூஸ் பண்ணிட்டாங்க நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி சிங்கப்பூரில் வாங்கினது $1000 கொடுத்து வாங்கினது. அவங்க எவ்வளோ சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் சிஸ்டர் வந்து அவங்க எனக்கு ஆக்சுவலி மாமா அவங்க ஆக்சுவலி வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எப்படி எடுக்கணும்னு அது போய் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் ஹோல்ட் இட் அண்ட் சால்ட். இந்த மாதிரி வந்து ரெண்டுத்துலேயும் ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ எடுத்து முடிச்சோடனே நிறைய இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து மேலே வச்சு பேலட் மேலே வச்சு தட்டு மிக்ஸ் வந்து நாங்கள் போடணும். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை எனக்கு தனி கலர், இப்போ வந்து எனக்கு வந்து மேலே வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி இழக்கணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து தட்டிட்டு வந்து இந்த மாதிரி போடணும். இதுதான் வந்து வேலை. ஈஸி தான் பண்ணுறது. ஓகே ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இது ஆக்சுவலி வந்து இங்கே போடுற ஹைலைட்டர் மாதிரி இதை தூக்கி நான் கண்ணுக்கு போட்டேன். அழகாக அப்படின்ட்டு வரணும். அது ஆக்சுவலி இந்த கலர் அண்ட் வந்து லிட்டில் இந்த டார்க் இது வரும். நான் ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக வரும்ன்ற நம்பிக்கை. போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துருக்கேன். இப்போ ஆக்சுவலி பால் வந்துச்சு அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் ஆக்சுவலி 5 minutes கழித்து வரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் சொல்கிறேன். அது நான் வந்து லாஸ்ட்டாக இந்த ஐஷேடை போட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ஐஷேடை போட்டுவாங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப படுற மாதிரியும் போடாதீங்க, ரொம்ப பட்டை இது மாதிரி போடக்கூடாது. ரொம்ப லைட்டிஷாக போடணும். அது வந்து எனக்கு வந்து வாரத்தில் இப்போதைக்கு நான் கற்றுக்கிட்டே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே நம்ம வந்து போட்டுறது வரணும். இந்த மாதிரி லைட்டிஷாக போடணும். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கலர். பட் நீங்கள் நேரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் இது பார்க்கறதுக்கு. நிறைய படுறது இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு துணி இல்லைனா ஆரஞ்சு மேக்கப் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி வந்து இன்னும் தட்டி விடுங்க. விளையாட்டு தட்டிட்டிங்கன்னா பொறுமையாக போயிடும்.
நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல நம்ம காம்பேக்ட் பவுடர் இருக்குது, நம்ம காம்பேக்ட் பவுடர் நம்ம யூஸ் பண்ணால் அந்த காம்பேக்ட் பவுடர் கொடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ண காம்பேக்ட் பவுடர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல மட்டும். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணி 2 இடத்தையும் வந்து நம்ம பழிச்சு நினைக்கிறோம். ஓகே, யூஸ் பண்ணி இப்போ அவ்வளோதான் லுக்கு. நெக்ஸ்ட் அந்த கிளிட்டரிஷ் போகலாம், பட் அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இவ்வளோ தான் என்னோட லுக். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானி பேசி கவுக்கிறியே, இலக்கிறலே இலக்கிறலே இலக்கிற லகினே லகினா லகினே லகினா. நான் போய் பால் குடிச்சிட்டு வந்துடுறேன். பால் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி குடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு இது கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நான் வந்து கண்ணாடியை பார்க்கலன்னா வந்து நானே செத்துருவேன். சீரியஸாக வந்து ஒழுங்காக வராது. அதனால் வந்து இதெல்லாம் ஆக்சுவலி அந்த செட்லேயே கொடுத்தது அப்படின்றதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. வாங்கணுன்ற கஷ்டம் கிடையாதுல்ல. அதனால் எல்லாருக்கும் அப்படி தானாங்க இருக்கும். வாங்கணும்னு போக வந்துச்சுன்னா இப்போ சரி பேசணும். பயமாக இருக்கு. ஐயோ, இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி போட்டுருக்கோம். ஏன் தெரியுமா நம்ம இதை மஸ்காரா போடுவோம், நம்மளோட நெல்ஸ் வந்து ஐயா தெரியறதுக்கும். இப்போ எக்ஸஸ் எப்படி நான் எடுப்பேன் ரொம்ப இருந்துச்சுன்னா எக்ஸஸ் எப்படி யாரும் வச்சுங்க இப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு இதில் எக்ஸஸ் சில பேர் வந்து நிறைய எடுத்து போடுவாங்க. மோஸ்ட்லி ப்ரௌன் ஐப்ரோஸ் கொடுத்துக்கிறேன். என்னோடய இது கொடுத்துக்கிறேன் ஐப்ரோஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இதை வந்து கண்ணி பார்த்துக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு வந்து ப்ரௌன் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். நான் வந்து நான் எப்போவுமே வந்து ப்ரௌன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரௌன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஓகே, ப்ரௌன் போட்டு இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம், லிப்ஸ்டிக் போடுறது கூடாது. நீங்கள் வந்து பொட்டு நான் இப்போ பால் எடுத்துட்டு வந்து இங்கேயே குடிக்கிறேன். வாங்க, பால் குடிக்கிறேன். பால் குடிக்கலாம். நினச்சி உள்ள தள்ளினாதான் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் அழைச்சிட்டேன் தெரியுதானு பால் குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கு நிம்மதியாக இருக்குது. டீ காஃபி வச்சு குடிக்கிறது பேர் இந்த மாதிரி பால் குடிக்க நல்லாயிருக்கும். எல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் ஐயோ குடிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வயிறு ஏன் தெரியுமா டீ காஃபி குடிச்சா ஒரு மாதிரியா வாந்தி வராங்க, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். பால் குடிச்சு போய் வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் நான் காட்டுறேன் வீடு ஃபுல்லாக. வீடு ஹோம் டூர் கிடையாது. அந்த எப்படி நான் வச்சேன், இந்த கால் வைப்பாங்களே கிருஷ்ணது, அதை வச்சு நான் தான் வச்சேன் வாட்டி. ஆனால் கை வந்து ஏன் நல்லா வைக்காதீங்க. கை நான் வைக்கல, எங்கள் அம்மா வச்சாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்கட்டில் ஓடி கை ஸ்டார்ட் ஆகிருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகாத மட்டும் தான் என்னோட கை வச்சேன். மிச்சம் எல்லாமே அம்மா வச்சு பண்ணிட்டாங்க. அப்புறம் நடுவில் 2-3 அப்படி வச்சேன். காட்டுறேன், அதே கொஞ்சம் சொல்லுங்க. பீரோவில் என்னது வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மேலே கிடக்கும். தண்ணி தோடு தான்
சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த அவசரத்தில் அப்போ வந்து பால் குடிச்சிட்டே இருக்கும்போது அம்மா ட்ரெஸ் மாற்றிட்டாங்களா, சரி அந்த ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டலாம். நான் இப்போ வந்து என்னோடய வீடை காட்டுறேன், எப்படி அந்த கிருஷ்ணர் கையில் வச்சேன் அதெல்லாம் காட்டுறேன். நான் இப்போ வந்து என்னோடய அவுட்லுக்கை காட்டிடுறேன். ஆக்சுவலி இதுவும் போட்டிருக்கேன், அது பேர் மறந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் கிளாஸில் வாங்கினது போட்டிருக்கேன். இதுவும் டான்ஸ் கிளாஸில் இருந்தால் கம்பல், லிப்ஸ்டிக், நெக்ஸ்ட் வந்து மூக்குத்தி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து போட்டு வச்சு நெக்ஸ்ட் வந்து இது பண்ணியாச்சு. கண்ணுக்கு ஆக்சுவலி இதுவும் போடணும், நல்லா இல்லாது அப்படின்னு அப்படியே வச்சுருக்கேன். என் அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்னோடய ஜட்ஜஸ் நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. இருங்க கொஞ்சம் வந்து மொபைல் வந்து டர்ன் பண்ணிட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு இப்போ நான் வந்து என்னோடய வீடை காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்ற அவுட்புட்டை. நான் வந்துட்டேன், எங்களை படிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் சொன்னல அது எதுன்னு நான் காட்டுறேன். இப்போ காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் மேலே போகும்போது நான் பேச மாட்டேன். அதில் வந்து ஒரு பாட்டு போயிருக்கேன், பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் காட்டினேன்ல, இதெல்லாம் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஹேர் டெக்கரேஷன் அம்மா பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அன்ரெடி ஆகிறப்ப காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எப்படி நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் பலகாரம்லாம் அதெல்லாம் காட்டுறேன். நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, ஓகேவா? இப்போ நான் எல்லோரும் வீட்டுக்கும் போய் நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க வீட்டில் கீழே ஆக்சுவலி ஒரு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டாங்க. நான் தான் எப்போவுமே ராஜா போவேன். இப்போ நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். பாய் பாய் சொல்கிறேன், மறுபடியும் வந்துப்பா. பாய் பாய். சரிங்க காய்ஸ், இப்போ கெட் அன்ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறீங்க. என்னால் வந்து இப்போ முடியல, வேர்க்கு எப்படி வேர்த்ததுக்கப்புறமா என் மேக்கப்பை பாருங்க. ஜஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் நான் அழைக்கிறேன். என்னதான் ரஃப் டிஷ்யூஸ் கொடுத்தாலும் மேக்கப் வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் ஹேட்ஸ் பார்த்தீங்களா? இருங்க நான் கேமராவை கொஞ்சம் தொடச்சிட்டு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி தான் எனக்கு பெரிய வேலையான பிஸ்னஸ், மை பிஸ்னஸ். பார்த்தீங்களா? நெத்தி சுட்டி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருந்தேன். இப்போ வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாரு. என்ன பண்ணுறது? என்ன கொடுமை சார் வேணும் இது, என்ன கொடுமை. எனக்கு வலிக்குது, இந்த இடம்லாம் அப்படியே பெஞ்சிங் ஆகிட்டே இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் கழுட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகுது காய்ஸ். என்னால் முடியவில்லை. மாமா ஆயுதமா, இந்த மாமாவால் முடியாது பாரு. இவ்வளோ அழுக்கு தெரியுமா காய்ஸ்? அழுக்கு இருக்கு காதுக்குள்ள, காதுக்குள்ளையாச்சு அந்த ஓட்டையில். ஓவா இந்த மாதிரி நீங்கள் புது கம்பல் போடும் போது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக அழுக்கு வந்துச்சுனாலே தெரிஞ்சிடும் காதுக்குள்ள அழுக்கு இருக்கா இல்லையான்னு.
ஓகே, இந்த செட்ஸை கட்டுறதா பெரிய பிராதனை பாருங்க. நம்மளோட நெட்டிச்சுட்டி பெதர் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. முடியல சை சி அப்படின்னு ஒரு கீழே அந்த கீழே விளையாடு ஆசாய கீழே அந்த இந்த இப்போ சொக்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆக்சுவலி இது கூட வந்து சில பிக்ஸ் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது, ஓகேவா? என்னோடய பாப்பாவோட பிக்ஸும் ஆட் பண்ணுறேன். மாமி ஆக்சுவலி ஸ்டேட்டஸில் போட்டுருவேன், அந்த பிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லிட்டில் பிரின்சஸ் ஆஃப் ஹர்ஷிதா, ஹர்ஷி, யூ ஹாவ் டு சே தட், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய செட்ஸ் வச்சுருப்பீங்க. நான் ஆக்சுவலி ஒரு பிகினர் தான், ஆனால் அவங்க எனக்கே வந்து ஆனுவல் டேக்கு வந்து சொன்னாங்க என்னோட அட்வான்ஸாக இருந்தவங்க சூப்பராக ட்ரெஸ்லாம் போட்டு. இந்த வருஷம் அட்வான்ஸ் பட் நான் போகல, ஏன்னா வந்து 6th வந்து கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நிறுத்திட்டேன் போகிறத. அதனால் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக போவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குது, சைக்கிளில் வச்சு ஓட்டிக்கிட்டு என்னால் போக முடியல. அப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் வந்து மெட்ரோ ஒர்க் அப்படி நடக்கும். அதனால் அதான் மெயின் ரோடு, என்னோட டான்ஸ் கிளாஸ் போடுறதும் மெயின் ரோடு. அதனால் அது வழியாக தான் நீங்கள் போகணுமா, அது வழியாக தான் போகணுமா. அதனால் அது வழியாக போனால் ரொம்ப கஷ்டமாச்சு. என்னோடய முடியாது, ஏன்னா முடியாது எப்படி தெரியுமா வலிக்கும். என்னோடய முடி இதில் இல்லைன்ற வரைக்கும் சந்தோஷம். என்னோட முடி கொஞ்சம் மேலே போய் தான் இருக்குது. நம்மளோட நார்மல் முடியலாம் சூப்பராக வந்துடுது, பட் இந்த கௌரி முடியெல்லாம் ரொம்ப வேலை கட்டுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பூச்சி. ஏன்னா நான் லைஃப்பில் கூட நான் இவ்வளோ பெருசு முடி பூச்சதில்லை. இது ஆக்சுவலி என்னோட எத்தனாவது டைம் தெரியல, பட் கௌரி முடி வைக்கிறது. பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் வச்சிருவேன், நிறைய டைம் வச்சுருக்கேன். மாமிக்கு ஆக்சுவலி ஹர்ஷிதா பிறக்கிறதுக்கு முன்னாடி சீமந்தம் பண்ணுவாங்கல்ல, அவங்க ப்ரெக்னென்ட் லேடிக்கு மாமிக்கு சீமந்தம் பண்ணும்போது நான் வச்சேன், எனக்கு போட்டாங்க அழகாக மயில் தொகை. மாமிக்கு வந்து எப்போவுமே என்ன போடுவாங்க, லேடிஸ்க்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இது போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா இந்த நட்ஸ் இல்லைனா வந்து எனக்கு போடுவாங்க, வேறு எதுவும் அது எனக்கு தெரியல. பட் எங்கள் இன்னைக்கு ஆக்சுவலி நட்ஸ் போட்டாங்களா, நட்ஸ் போட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடுறதுன்றது நானே மறந்துட்டேன். மயில் தொகை வச்சு போட்டிருந்தேன். அது ஆக்சுவலி முடிகிற வரைக்கும் கழட்டுறதுக்கே செம்ம டஃப்பாக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் மாமியோட வந்து வீட்டில் வந்து ஒரு சீமனம் பண்ணுவாங்கள்ல, நார்மலாக வீட்டுக்கு வந்து வச்சு இது பண்ணுவாங்க. வீட்டில் எங்களுக்கு வந்து ஒரு சீமனம் ஃபஸ்ட்டு வீட்டில் ஒன்று நடந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து மண்டபத்தில் ஒன்று நடந்துச்சு. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய, அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் மாமிக்கு வந்து வீட்லேயும் பண்ணாங்க. வீட்டில் பண்ணும்போது நான் வந்து இது போட்டிருந்தேன். மாமிக்கு இப்போ வந்து வால்நட் அதெல்லாம் வச்சு இந்த பாதாம் சொல்லி போடுவாங்களே, இந்த பாதாம் இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு போடுவாங்களே, அது போட்டிருந்தாங்க மாமிக்கு. அப்போ வந்து அப்போதைக்கு முன்னாடியே நான் வந்து ஜடை வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் நாங்கள் வைப்போம் ஜடை. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வைப்பாங்க எப்போவுமே. எங்களோட ஃபேமிலியில் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வைக்கிறது வந்து வளர்க்கும். அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் வச்சு தான் பண்ணுவோம். அதனால் வந்து அந்த இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாமி கும்பிட்டு காட்டுறேன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அந்த குஷியில் தொட்டு தொட்டு பேசு சுல்தானா, தொட்டோட நெஞ்சில் தில்லானா, அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க. இதை நம்ம கழுத்திட்டு ஃபுல்லாக என்னோடய ஹேரை காட்டுறேன். இவ்வளோ தூரமாக அப்படின்ட்டு இருக்கு. எனக்கே வந்து என்னோடய முடி எங்கே இவரை நான் கண்டுபிடிங்க சொல்லுங்கள்.
எஸ் ஃபைனலி ஐ காட் மை ஹேர். என்னோடய ஹேர் இது வரைக்கும் நான் இப்போயே நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இவ்வளோ வளர்க்கணும், இன்னும் கொஞ்சம் ரியல் ஹேர் இருக்குது. சரி கைஸ், நான் ஃபுல்லாக அவுத்துட்டேன். பார்த்தீங்களா? குங்கும பூவே குஞ்சு பூராவே, குங்கும பூவே குஞ்சு பூராவே. இந்த பாட்டு யார் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதை வந்து இப்போ நான் வந்து பின்னல் போடணுமா, இப்போ நான் அப்படியே போடுறது அதெல்லாம் மறந்து போச்சு. இது ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு போடுவாங்க. எங்கள் அம்மா அந்த மாதிரி நம்ம போடுவோம். ஓகேவா? நான் எங்கள் அம்மா காட்ட மாட்டேன். சரி, அதை நான் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து காமிக்கணும் நான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்கள் அம்மாவோட வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் லிட்ரலி சம் வீடியோஸில் எங்கெங்கெல்லாம் பூ குத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கைஸ்? ஆக்சுவலி September 2 ஆக்சுவலி எங்கள் ஸ்கூலில் வந்து டான்ஸ் காம்படிஷன். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ வந்து பார்ட்டிசிபேட் காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேக்கப் பண்ண அழைக்க போகிறேன். ராதையாது என்ன மறுபடியும் ஒரு பையனாகவே மாற்றிட்டாங்க, ஆண் மகன். பார்த்தீங்களா? மறுபடியும் பூவெல்லாம் வச்சுட்டாங்க. முடி வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ டேமேஜ் கிடையாது. ஜவுரி முடிக்கு தான் ரொம்ப டேமேஜ். அதனால் வந்து எனக்கு ஒரு டேமேஜ் ஒன்று. ஐம் ஸோ ஹாப்பி. எப்படி பைத்தியம் மாதிரி இப்படி தான் பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணா பைத்தியம் போயிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு காட்டன் பொண்ணு பிச்சுட்டேன். ரொம்ப சுரிஞ்சதாகவே இப்படி தான் இருக்கும். மொத்தம்லாம் ஒரு விஷயம் இருங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் கைஸ், இப்போ நான் வந்து ஸ்பான்ஸ் எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூஞ்சை வந்து தொடச்சிக்கோங்க. ஸ்பான்ஸில் காட்டன் ஸ்பான்ஸ் இல்லைனா வந்து ஒரு வெட் டிஷ்யூ இல்லை வந்து துணி இருக்கும் பார்த்தீங்களா, கர்ச்சீஃபெல்லாம் எடுத்து தொடச்சிக்கோங்க. நான் அந்த புண்ணில் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக. எங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து அழைச்சிக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி கைட்டாக கண்ணை முடிக்கோங்க, இல்லை கண்ணிலே ஃபுல்லாக போட்டுரும். எல்லாம் ஒரு முயற்சி தான். இதை அடித்து பார்க்குறேன். எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபெனாயில் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடுறேன். பார்த்தீங்களா? அப்போ இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரணும். இல்லைனா இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து எடுத்த உடனே எடுத்துடணும் ஃபுல் மேக்கப்பையும். இந்த மாதிரி கண்ணுக்குள்ளெல்லாம் ஆராய்ஞ்சு எடுக்கணும். கண்ணுக்குள்ளே அழுக்கு மிஷினா இப்போ நம்ம எண்ணெய் போட்ட வேகத்துக்கு வந்துடும் இல்லை. ஓகே, இப்போ போய் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காற்று அப்போயாச்சும் இந்த கொஞ்சம் மேக்கப் போதும் ஆகலாம். ஓகேவா? ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் வந்து இப்போ கரண்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஆயிலி ஸ்கின்ஸ்க்கெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னோடய ஸ்கின் ஆயிலே கிடையாது. எங்கள் ஃபாதர் மதர் என் கூட சேர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்கின், அம்மாவோட ஸ்கின் இது ஆயிலி ஸ்கின். அந்த டைப்பில் நான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னும் போது எனக்கு வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப
வாவ் வந்து பெட்டராக தெரிஞ்சிச்சு. வாவ் பிரைட்னிங் ஸ்கின் ஷைனிங்க்கு வந்து விட்டமின் சி ஃபோம் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட இதுவும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆரஞ்சுக்கு தான் விட்டமின் சி அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃபோம் ஃபேஸ் வாஷ் மாதிரி இருக்குது. ஸ்மெல் நல்லாயிருக்கு. நம்மளோட ஸ்கின்ல இப்போ இருக்கா ஆயில் எக்ஸ்ட்ரா அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுத்துருது. என்னோடய ஸ்கின்னை நான் வந்து இப்போ நீங்கள் பிஃபோர் பார்த்துக்கோங்க. என்னோடய ஸ்கின்னை நான் ஆஃப்டர் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். நான் ஃபோட்டோவாக கூட போடுறேன். தென் கைஸ் இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போவே நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் உங்களால் பார்க்க முடியலனாலும் நான் வந்து ஒரு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். காய்ஸ் அப்ளை பண்ணிவிட்டேன். இதோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இதை நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி முடிகிற ஒரு நைட் அப்லோட் பண்ணுவேன், இல்லை மார்னிங் வரும். ஐ திங்க் ஸோ நைட் அப்லோட் பண்ணுவேன். பாய் காய்ஸ், ஐ லவ் யூ ஆல். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி தான் எனக்கு பெரிய வலையான பிஸ்னஸ். மை பிஸ்னஸ் பார்த்தீங்களா? நெத்தி சுட்டி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருந்தேன். இப்போ வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாரு. என்ன பண்ணுறது? என்ன கொடுமை சார் வேணும் இது? என்ன கொடுமை? எனக்கு வலிக்குது. இந்த இடம்லாம் அப்படியே பெஞ்சிங் ஆகிட்டே இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் கழுட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகுது கைஸ். என்னால் முடியவில்லை. மாமா ஆயுதமா இந்த மாமாவால் முடியாது பாரு. இவ்வளோ அழுக்கு தெரியுமா கைஸ்? அழுக்கு இருக்கு காதுக்குள்ளாச்சு அந்த ஓட்டையில். ஓவா இந்த மாதிரி நீங்கள் புது கம்பல் போடும் போது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக அழுக்கு வந்துச்சுனாலே தெரிஞ்சிடும் காதுக்குள்ள அழுக்கு இருக்கா இல்லையான்னு. ஓகே, இந்த செட்ஸை கட்டுறதா பெரிய ப்ராப்ளம் பாருங்க. நம்மளோட நெட்டி சுட்டி பெதர் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. முடியல சை சி அப்படின்னா கீழே அந்த கீழே விளையாடு ஆசாய கீழே அந்த இந்த இப்போ சொக்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் ஆக்சுவலி இது கூட வந்து சில பிக்ஸ் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது. ஓகேவா? என்னோடய பாப்பாவோட பிக்ஸும் ஆட் பண்ணுறேன். மாமி ஆக்சுவலி ஸ்டேட்டஸில் போட்டுருவேன். அந்த பிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லிட்டில் பிரின்சஸ் ஆஃப் ஹர்ஷிதா. ஹர்ஷி யூ ஹாவ் டு சே தட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய செட்ஸ் வச்சுருப்பீங்க. நான் ஆக்சுவலி ஒரு பிகினர் தான். ஆனால் எனக்கே வந்து ஆனுவல் டேக்கு வந்து சொன்னாங்க என்னோட அட்வான்ஸாக இருந்தவங்க சூப்பராக ட்ரெஸ்லாம் போட்டு. இந்த வருஷம் அட்வான்ஸ் பட் நான் போகல. ஏன்னா வந்து 6th வந்து கொஞ்சம் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நான் நிறுத்திட்டேன் போகிறத. அதனால் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக போவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. சைக்கிளில் வச்சு ஓட்டிக்கிட்டு என்னால் போக முடியல. அப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் வந்து மெட்ரோ ஒர்க் அப்படி நடக்கும். அதனால் அதான் மெயின் ரோடு. என்னோட டான்ஸ் கிளாஸ் போடுறதும் தான் மெயின் ரோடு. அதனால் அது வழியாக தான் நீங்கள் போகணுமா? அது வழியாக தான் போகணுமா? அதனால் அது வழியாக போனால் ரொம்ப கஷ்டமாச்சு. என்னோடய முடியாது. ஏன்னா முடியாது எப்படி தெரியுமா வலிக்கும். என்னோட முடி இதில் இல்லைன்ற வரைக்கும் சந்தோஷம். என்னோட முடி கொஞ்சம் மேலே போய் தான் நம்மளோட நார்மல் முடியலாம் சூப்பராக வந்துடுது. பட் இந்த கௌரி முடியெல்லாம் ரொம்ப வேலை கட்டுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பூச்சி எல்லாம்
ஆனால் நான் லைஃப்பில் கூட நான் இவ்வளோ பெருசு முடி பூச்சதில்லை. இது ஆக்சுவலி என்னோட எத்தனாவது டைமுக்கு எனக்கு தெரியல, பட் டவுரி முடி வைக்கிறது. பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் வச்சிரும் நிறைய டைம் வச்சுருக்கேன். மாமிக்கு ஆக்சுவலி அர்ஷிதா பிறக்கிறதுக்கு முன்னாடி சீமந்தம் பண்ணுவாங்கல்ல, அவங்க ப்ரெக்னென்ட் லேடிக்கு மாமிக்கு சீமந்தம் பண்ணும்போது நான் வச்சேன். எனக்கு போட்டாங்க அழகாக மயில் தொகை. மாமிக்கு வந்து எப்போவுமே என்ன போடுவாங்க, லேடிஸ்க்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இது போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா இந்த நட்ஸ் இல்லைனா வந்து எனக்கு போடுவாங்க, வேறு எதுவும் அது எனக்கு தெரியல. பட் எங்கள் இன்னைக்கு ஆக்சுவலி நட்ஸ் போட்டாங்களா, நட்ஸ் போட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடுதுன்றது நானே மறந்துட்டேன். மயில் தொகை வச்சு போட்டிருந்தேன். அது ஆக்சுவலி முடிகிற வரைக்கும் கழட்டுறதுக்கே செம்ம டஃப்பாக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் மாமியோட வந்து வீட்டில் வந்து ஒரு சீமனம் பண்ணுவாங்கள்ல, நார்மலாக வீட்டுக்கு வந்து வச்சு இது பண்ணுவாங்க. வீட்டில் எங்களுக்கு வந்து ஒரு சீமனம் ஃபஸ்ட்டு வீட்டில் ஒன்று நடந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்து மண்டபத்தில் ஒன்று நடந்துச்சு. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய, அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் மாமிக்கு வந்து வீட்லேயும் பண்ணாங்க. வீட்டில் பண்ணும்போது நான் வந்து இது போட்டிருந்தேன். மாமிக்கு இப்போ வந்து வால்நட் அதெல்லாம் வச்சு இந்த பாதாம் சொல்லி போடுவாங்களே, இந்த பாதாம் இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு போடுவாங்களே, அது போட்டிருந்தாங்க மாமிக்கு. அப்போ வந்து அப்போதைக்கு முன்னாடியே நான் வந்து ஜடை வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் நாங்கள் வைப்போம் ஜடை. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வைப்பாங்க எப்போவுமே. எங்களோட ஃபேமிலியில் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வைக்கிறது வந்து வளர்க்கும். அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் வச்சு தான் பண்ணுவோம். அதனால் வந்து அந்த இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாமி கும்பிட்டு காட்டுறேன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அந்த குஷியில் தொட்டு தொட்டு பேசு சுல்தானா, தொட்டோட நெஞ்சில் தில்லானா, அந்த மாதிரி வந்து